குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இன்று இந்த குருவர பலனை அனுபவிக்க வேண்டிய நல்ல நேரத்தை நெருங்கிவிட்டாய். என் பிள்ளையே, உனக்கு வரவேண்டிய ஒன்று வரவேண்டிய நேரத்தில் நல்ல முடிவைத்தான் தரப்போகிறது. நீ எதிர்பார்த்த நபரின் மூலம் மிகப்பெரிய வெற்றி செய்தி அடைவதற்கான நேரத்தையும் காலத்தையும் நெருங்கி வந்து விட்டாய். எத்தனை விஷயங்கள் நம்மை கடந்து வந்தாலும், நாம் எத்தனை விஷயத்தை நாம் கடந்து சென்றாலும் வருகின்றது தானே, வருகின்ற பொழுது வந்து கொண்டு இருக்கும் என்று நாம் நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அதற்காக நீ என்ன முயற்சி செய்தாய், இழந்ததற்காக நீ எதை விட்டு கொடுத்தாய் என்பதுதான் மிக முக்கியமான பங்காக இருந்து கொண்டு இருக்கின்றது. அதையெல்லாம் விட்டுவிட்டு எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனையும் வேதனையும் என்று எண்ணி விடாதே. உன் கண்களில் கண்ணீர் குளம் போல் வழிந்து கொண்டு இருக்கும் போது உன் கண்ணீரை நானே துடைத்து யாம் இருக்க பயம் என்கின்ற வாசகத்தையும் உன் கண்ணில் காட்டியிருக்கின்றேன் அல்லவா? அதன் பிறகும் சற்றும் ஏன் யோசித்து கொண்டு இருக்கின்றாய்? நடக்குமா நடக்காதா என்று? நல்லது நடக்கும். அதற்குத்தான் என் தாய் என்னை உருவாக்கி கொண்டிருக்கின்றாள் என்பதை உணர்ந்து கொள். நீ நினைத்த காரியம் நினைத்து பார்த்த முடியாத அளவிற்கு அதிசயத்தை தான் உனக்கு கொடுக்கப் போகிறது. இவரின் முடிவு வந்தால்தான் என் வாழ்க்கை வளம் பெறும், இவரின் முடிவு வந்தால்தான் என் வாழ்க்கை செழுமையாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு இருந்த விஷயத்தில் இனி இதுதான் நடக்கப் போகிறது என்று அடித்து சொல்வதற்குத்தான் இந்த முருகன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். வருகின்ற பேர் வாழ்க்கையில் எத்தனையோ நல்வுள்ளங்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அந்த நல்வுள்ளத்தை கண்டு அடையாளப்படுத்துவது தான் மிக கடினமான வேலையாக இருந்து கொண்டு இருக்கின்றது. இனியும் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது என்பதை அறிந்து உனக்கான பயணத்தை நான் தொடங்கி வைத்திருக்கின்றேன். யாருமில்லை யாருமில்லை என்று நீ சொல்வதை விட உன் தனிமையின் போராட்டத்தை இந்த முருகனின் துணையோடு நீ அங்கு வெற்றிவேல் முருகா, வீரவேல் முருகா, என்னை காக்க வந்த கந்தவேல் முருகா என்று முழங்கிக் கொண்டே இரு. நிச்சயம் இந்த வெற்றிவேல் முருகானவன் என் பிள்ளைக்கு வேண்டிய தருணத்தில் கொடுப்பதற்குத்தான் வந்திருக்கின்றேன். உன் மனம் தாங்க முடியாத வலியோடும் ரத்தோடும் இருந்து கொண்டு இருக்கும்போது இந்த முருகனை நோக்கி வந்து அப்பா என்று மட்டும் கதறிவிட்டு போ. ஏனென்றால் உன்னுடைய பலனையும் பயத்தையும் இங்கு தவறாக பயந்து கொண்டு தவறாக புரிந்து கொண்டு சில பேரோ அப்படியெல்லாம் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் நான் அப்படி இல்லை. உன் பயமும் பலமும் எதுவென்று நான் அறிந்துவிட்ட பிறகு இனி அந்த நகை நட்டுக்கள் எல்லாம் எனக்கு எதற்கு என்று தானே கேட்கின்றாய்? இந்த முருகன் தரும் நல்ல ஆதரவு மட்டுமே போதும். இந்த முருகன் தரும் நல்ல விஷயத்தை மட்டும் நான் எடுத்துக்கொள்கிறேன். எனக்குள் இருக்கும் தேவையில்லாத ஒன்றை மட்டும் நீ எடுத்து விட்டு போ என்று இந்த முருகனிடம் சரணடைந்து விட்டாய். அதன் பிறகு உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கும் எல்லாவற்றிற்கும் நானே பொறுப்பேற்றுகிறேன் அல்லவா? அந்த பொறுப்புகள் இப்பொழுது உனக்கானதாகத்தான் வந்து சேரப்போகிறது. நடப்பதும் கடப்பதும் என்னால் விதிக்கப்பட்ட விதியாக இருக்க போகும்போது நீ எதை கண்டு அஞ்சிக்கொண்டும் அச்சப்பட்டு கொண்டும் இருக்கின்றாய்? வாழ்க்கை ஒரு முறைதான். அந்த முடிவில் நீ தைரியமாக இருந்து கொண்டால் உன் வாழ்க்கை வளமாகத்தான் போகிறது. இதனால் வரையிலும் எங்கே அப்பா முன்னேறுவது? நான் ஒரு படி மேலே ஏறினால் 4 படி அல்லவா இங்கு சறுக்கலில் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று தானே உன் மனம் கலங்கி தாங்க முடியாத நிலையை ஏற்படுத்தி கொண்டிருந்தாய். இனி உன் மனம் கலக்கத்திற்கெல்லாம் விடை கிடைக்கப் போகும் நேரம் வந்து விட்டது. 1000 சந்தேகங்களோடு என் பிள்ளைகள் வளம் வந்து கொண்டிருக்கும் போது உனக்கு நான் காட்சியளிக்க மறந்து விட்டானே என்று நீ சிந்திக்க வேண்டாம். சதா நேரமும் என் பிள்ளைகளின் பிரார்த்தனைகளை எப்படி நிறைவேற்றுவது என்று சொல்வதற்குத்தான் வந்து இருக்கின்றேன். நான் இருக்கும்போது நீ எதை நினைத்து ஓடிக்கொண்டு இருக்கின்றாய்? உன் முடிவை நான் எடுத்துக்கொண்டு உன்னிலிருந்து இயக்கிக் கொண்டு இருக்கும்போது உனக்கான வெற்றி பயணத்தை தருவதென்று உணர்ந்து கொண்டு இருக்கும்போது யாரும் இல்லை என்று கலங்கி கொண்டு இருக்காதே.
என் தங்க பிள்ளையே, உன் சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் தருவது நானாக இருக்க போகும்போது என்னை மீறி எதுவும் நடக்காது என்பதை மட்டும் உணர்ந்து கொள். எந்த ஒன்றை பெறுவதற்காக இவ்வளவு கால போராட்டத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கும்போது தோல்வியை நினைத்து நீ மனம் வருந்தி கொண்டிருக்காதே. அந்த தோல்வி துவண்டு போகும் அளவிற்குத்தான் உன் வெற்றியை நான் பிரமிக்கப் போகும் வகையில் வைத்திருக்கின்றேன். நடப்பது எதுவாயினும் சரி, உன் பயணத்தை முழுமையாக்க கற்றுக்கொள். பாதியிலிருந்தே உனக்கான பாதையிலிருந்து விலகிவிட நினைத்து விடாதே. எது வந்தாலும் போனாலும் உனக்கான சந்தோஷத்தை தருவதற்கு இந்த முருகன் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றாய்? நடப்பதையும் நடக்கப் போவதையும் நானே தீர்மானிக்கும் காரணியாக இருந்து கொண்டு இருக்கின்றேன். வருகின்ற செயல்கள் எல்லாம் இனி உனதாகத்தான் உனக்கு ஏற்ற நிலையை மாற்றுவதற்கு வந்திருக்கின்றது. இனி வருகின்ற நிலையை நினைத்து வருத்தப்படாதே. வேண்டியவர் வேண்டாதவர்கள் எல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. அவர்களை தாண்டி ஜெயிக்க வேண்டிய காலகட்டத்தில் நீ இருந்து கொண்டு இருக்க போகும்போது இதை நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றாய். கண் கலங்கிய விஷயத்திற்கு விடை கொடுக்கும் தருணத்தை இந்த முருகன் நான் உனக்கு தர வந்து இருக்கும்போது மற்றதை நினைத்து எல்லாம் நீ மனம் கலங்கி கொண்டு இருக்காதே. வருவது வரட்டும், நீதியை என் அப்பன் பார்த்து கொள்வான் என்று என் மேல் நம்பிக்கை வைத்து உன் செயலை செய்து கொண்டே இரு. நீ துவண்டு போகும் அளவிற்கு இனி ஒன்றுமே இங்கு நடக்கப் போவதில்லை. வருகின்ற வினையை நினைத்து ஏன் இப்பொழுதே கலங்கிக் கொண்டிருக்கின்றாய்? அதை என்னுள் தாங்கி உனக்கு நல்லதை மட்டும்தானே இந்த வேலவன் செய்வேன் என்று உனக்கு உறுதியளித்திருக்கின்றேன். அதன் பிறகும் சற்றும் நீ யோசித்து கொண்டிருக்காதே. சற்றும் நிலை தடுமாறி கொண்டிருக்காதே. எனக்கு நல்லது நடக்குமா நடக்காதா என்று நினைத்து கொள்ளாதே. கவலை இன்றி வாழ்வதற்கான ஒன்றை நான் உச்சவரத்தோடு உன்னை தேடி வந்து இருக்கும்போது நீ என்னை கண்டும் காணாமலும் சென்று விடாதே. உன் வெற்றி உனக்கு உறுதியாக்கி இருக்கும்போது அந்த வெற்றியின் முடிவை தருவதற்குத்தான் இந்த முருகன் வந்து இருக்கின்றேன். நீ எடுத்துக்கொள்கின்ற காரியத்திலும் எதிர்பாராத நபரிடமிருந்து வருகின்ற விஷயத்திலும் நீ அடுத்த கட்ட நிலைக்கு செல்வதற்கான ஒன்றை தருவதற்கு இந்த முருகன் வேலவன் நான் வந்து இருக்கும்போது உன் மனதின் கலக்கமெல்லாம் எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. அந்த கலக்கத்தை அப்படியே விட்டுவிட்டு உன்னை தெளிவடைய செய்து யார் ஒருவர் உன்னை குழப்ப வைத்தார்களோ அவர்களின் மூலமே உனக்கான வெற்றியும் தருவதற்கான ஒரு சாதகமான சூழ்நிலையை உருவாக்குவதற்குத்தான் இந்த முருகன் நான் வந்து இருக்கின்றேன். நான் எப்பொழுதும் என் பிள்ளைக்கு நல்லதை மட்டுமல்ல சிறிது கஷ்டத்தையும் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்று விமர்சனங்களும் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஏனென்றால் அந்த விமர்சனங்களை தாண்டி நீ உனக்கான அனுபவத்தை பெற்றுக்கொண்டு இருக்கின்றாய் என்பதை மட்டும் மறந்து கொண்டு இருக்காதே. வருகின்ற சோதனையை வென்றுவிட்டாய் என்றாலே நீ அங்கு உனக்கான எதிர்காலத்தை பெற்றுவிட்டாய் என்றுதானே அர்த்தம். அதனால் சோதனை கண்டு மனம் கலங்கி கொண்டு இருக்காதே. நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் எனக்காக என் அப்பன் உறுதியாக இருக்கின்றான் என்பதில் மட்டும் தெளிவாக இரு. நிலை கொண்ட இந்த வாழ்வில் எதுவுமே நிலையற்றது என்பதில் உறுதியாக்கிக்கொள். வருகின்ற போகின்றவர்கள் நினைத்து மனம் வருத்தப்படாதே. உன் சந்தோஷம் தருணம் என்னோடு இருந்து கொண்டு இருக்க போகும்போது நீ எதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாய்? மனம் வருந்தி கொண்டு இருக்கின்ற அளவிற்கு என் பிள்ளைக்கு கஷ்டத்தை நான் கொடுத்து விட்டேனா? இல்லை என் தங்கமே, உன் கர்ம வினைகள் தான் படிப்படியாக குறைந்து கொண்டு இருக்கின்றது. இறுதியில் ஒன்றுமில்லாதது போல் மலையாக இருக்கும் பிரச்சனையை போல இருக்கின்றதோ என்று தோன்றுகிறது. அதை பனி போல் உருகச் செய்து உன் வெற்றியை ஏற்றத்தோடு பார்க்க செய்வதற்கு தான் இந்த முருகன் நான் வந்து இருக்கின்றேன். நடப்பதையும் நடக்கப் போவதையும் இந்த முருகன் கண்கொண்டு பார்த்து கொண்டு அதற்கான தீர்வை சொல்லாமல் இருந்து கொண்டு இருக்கின்றானே என்று நினைத்து கலங்காதே. அந்த ஏற்றத்தை தருவதற்கு இப்பொழுது கண்கலங்கி கொண்டு இருக்கின்றாய் என்பதை உணர்ந்து கொள். நிச்சயம் உனக்கான பெருமகிழ்ச்சி உன்னை தேடி வரும். வருகின்ற நிலைகள் எல்லாம் இனி உனக்கானதாக இருக்குமோ இல்லையோ என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றாய். உன் நிலையை
மாற்றுவதற்கு இந்த முருகனை தவிர வேறு யாரால் முடியும்? உன் விதியை மாற்றுவதற்கு இந்த முருகனை தவிர வேறு யாரால் முடியும்? அதனால் நடப்பது நடக்கட்டும் என்று என்மேல் பாரத்தை போட்டு உனக்கான வேலையில் என் மீதும் இருந்து நீ ஆரம்பித்துக்கொள். அழுதும் புலம்பியாச்சு ஒன்றும் நடந்த பால் இல்லை என்று உன் மனம் வருந்தி கொண்டு இருப்பது எனக்கு புரிந்து கொள்ளாமல் இல்லை. எத்தனையோ சோகத்தை தாண்டி என் பிள்ளையை ஜெயிக்க வைப்பதற்குத்தான் இந்த முருகனும் மந்திக் கொண்டு இருக்கின்றேன். ஏனென்றால் நீ நினைத்த காரியத்தில் நடந்த முயற்சிகள் அத்தனையும் எனக்கு தெரியும். இதோ உனக்கான பாதையின் பயணத்தை நான் தெளிவாக்கி விட்டேன். இனி உன் உள்ள முருக தவித்தவரிடமிருந்து நல்ல முடிவைத்தான் பெறப்போகிறாய். வெற்றி உனக்குத்தான் என் தங்கமே. யாம் இருக்க பயமேன்.